இப்போ வந்து ஷாப்பிங் ஹால் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு, எல்லாமே மேக்ஸிமம் 2000 மேலே தான் இருக்குது. அழகாக இருக்குல்ல? few items from Sephora. அழகா கியூட்டா பிரிஜர்டன் ஆர் பிரிகர்டன் அதோட வைப்ல ஒரு ட்ரெஸ். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் டூயிங் குட். இன்னையோட வீடியோவில் என்னோட சிஸ்டரோட மேரேஜ்க்காக நாங்கள் பண்ண ஷாப்பிங் ஹால், தென் பேக்கிங் ஃபார் த ட்ரிப் அண்ட் 1 pot லெமன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த ரெசிபி பார்த்தேன். 1 pot லெமன் ரைஸ்ன்னு சொன்னோன்னே கொஞ்சம் க்யூரியாசிட்டியோட நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ட்ரை பண்ணிட்டேன். குக்கரில் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நெக்ஸ்ட் உடனே பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடணும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனே நம்ம ரைஸ் எந்த குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுளில் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இல்லைன்னா லெமன் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர் போல். ஸோ டக்குன்னு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் ரைஸ் 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸ் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 whistles விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் ரெடி. இந்த லெமன் ரைஸ் பார்க்குறப்போ ஆத்தென்டிக்காக நம்ம பண்ணுற மாதிரி இல்லை, ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுற லெமன் ரைஸ் மாதிரி டேஸ்ட் இல்லை. சம்வாட் ஓகே. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவேன்னா மாட்டேன். எனக்கு அந்த டேஸ்ட்டு தாங்க பிடிச்சது, இது அந்தளவுக்கு பிடிக்கல. லெமன் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பவே நான் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை, லெமன் அண்ட் மாம்பழம் தான் இன்னையோட லஞ்ச். மாம்பழம் வந்து சீசனில் ஆரம்பிக்குள்ள, மார்க்கெட்டில் வர்ற அன்னையிலேருந்து போகிற அன்னைக்கு லாஸ்ட் வரைக்கும் மேங்கோ வாங்குவோம். அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மேங்கோ பிடிக்கும். ஸோ மேங்கோ வந்து லஞ்சுக்கு வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் அண்ட் இளநீர் கொடுத்தேன். எப்போவுமே வெரைட்டி ரைஸ் கொடுக்குறப்போ கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ்மே ட்ரையாக கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப இதாக டர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. சனுக்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லி பேங்க்லேருந்து ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன். மேரேஜ்க்கு போகணும் இல்லையா, அதுக்காக. எப்போவுமே ஜுவல்ஸ் வந்து நாங்கள் 2 இதில் வைப்போம். ஒன்று லாக்கரில், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி வேர் ஜுவல்ஸ்லாம் லாக்கரில் வச்சுருப்போம். அண்ட் கொஞ்சம் பெரிய ஜுவல்ஸ்லாம் ப்ளெட்ஜ் பண்ணிடுவோம். இந்த கோல்டு லோன் வாங்குவோம் இல்லையா, அந்த மினிமம் அமௌண்ட்டுக்கு ப்ளெட்ஜ் பண்ணிடுவோம். ஸோ சேஃப்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எந்த பயமும் இல்லாமல் இருக்கும். அதனால நான் ஜுவல் எடுத்துகிட்டு வர சொல்லப்போ லாக்கர்லேருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் மேரேஜ்க்கு அந்தளவுக்கு வேர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே நான் தான் போய் எல்லாம் என்னெல்லாம் வேணும்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு வரணும். அங்கே கொஞ்சம் வந்து கயாட்டிக் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து நம்ம எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம். ஹாய், இப்போ வந்து ஷாப்பிங் ஹால் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேரேஜுக்குன்னு மட்டும் ஷாப்பிங் பண்ணல. எனக்கெலாம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பண்ணலை. ஜஸ்ட்டு நாங்கள் வந்து மேரேஜ்க்காக ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தோம். வாங்க வேணாம், மேரேஜ் அப்போ வாங்கிக்கலாம். ஈவன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து May 1 வந்து பர்த்டே வந்தது, May 7 அவரோட பர்த்டே. ஸோ அந்த டைம் கூட அவர் வந்து பர்ச்சேஸ் எதுவுமே பெருசாக பண்ணிக்கல. ஏன்னா நம்ம வந்து மேரேஜ் அப்போ புதுசாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போஸ்ட்போன் பண்ணதுனால இவ்வளோ ஷாப்பிங் வந்தது. இல்லைன்னா மேரேஜுக்குன்னு சொல்லிட்டுலாம் இவ்வளோ ஷாப்பிங் பண்ண மாட்டோங்க. ஸோ அது முதல்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஐ காட் இட் ஃப்ரம் வெஸ்ட் சைட். அது என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பேக்காக நம்ம இப்போ முடிச்சுட்டு வரலாம். டிஷர்ட் பார்த்தாலே தெரியும் பெரியவளுக்கு. இது அப்படி வீடியோ எடுத்துகிட்டே வந்து தனித்தனியாக வச்சுருவேன் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபார் ஷனு. அந்த அனதர் இதுவுமே ப்ளூ கலரில் வாங்கியிருக்கா. ஸோ அவள் வேர் பண்ணி பார்த்துட்டு வாங்கினது தான். ஸோ இதுவுமே ஷனுக்காக. அண்ட் இந்த காட்டன் ஆர் லெனின் பேண்ட் வாங்கியிருக்காங்க.
ஜீன்ஸ் போடுறது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, ட்ராவல்லாம் நிறைய ட்ராவல் இருக்குது. இங்கேருந்து ஈரோடு போகணும், ஈரோடுலேருந்து பாலக்காடு போகணும், மறுபடியும் பாலக்காடுலேருந்து ஈரோடு வரணும், ஈரோடுலேருந்து மறுபடியும் சென்னை வரணும், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கா. அதனால நான் கம்ஃபர்டபுளாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதோட ட்ரௌசர் மெட்டீரியல் இதில் மென்ஷன் பண்ணலை. ஐ திங்க் லெனின் மிக்ஸ்டு காட்டன் மாதிரி தான் இருக்குது. நல்லா பட்டர் எல்லோ கலரில் நல்லாயிருக்கு. ஸோ இது வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நைட் சூட் வாங்கினேன். ஆல்ரெடி என்னோடய ஆனிவர்சரி அப்போ ஒரு நைட் சூட் வாங்கினேன், பிங்க் வித் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸில். அது இன்னும் ஷேர் பண்ணவே இல்லை, ஹால் வீடியோவே நான் அப்லோட் பண்ணல. ஸோ அப்போ வாங்கினப்போ அதுவே இன்னும் வேர் பண்ணல. சரி இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வேர் பண்ண வாங்கியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காட்டன் கிடையாதுங்க, ஒரு மாதிரி பாலிஸ்டர் மெட்டீரியல். எனக்கு பாலிஸ்டர் மெட்டீரியலே பிடிக்காது. பட் இந்த வீடியோஸ் போடுறப்போ அழகாக இருக்கும், அந்த இதுக்காக பர்பஸ்க்காக மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இல்லைன்னா இதெல்லாம் வாங்கவே மாட்டேன். நல்லா இருந்தது, அழகாக இருக்குது. பிளாக்கில் வந்து இது ரெட் டாட்ஸ், போல்கா டாட்ஸ் மாதிரி. அண்ட் அனதர் ஒன்று சாண்டில் வித் பிங்க். முடிஞ்சதுன்னா எடுத்து காட்டுறேன், ஓகேவா. நெக்ஸ்ட் அபவுட் திஸ் இந்த பர்ஃப்யூம் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. இது அரௌண்ட் 200 rupees தான். சூப்பராக இருந்ததுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பிங் ஹால் கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பொறுமையாக பாருங்கள். காஃபி டீ இல்லைன்னா ஏதாச்சும் வேலை பார்த்துட்டே கூட பார்க்கலாம். சூப்பராக இருக்குது இந்த ஸ்மெல். இது கூட 2 இருந்தது, க்ரீன் அண்ட் எல்லோ. அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை, இது நல்லா ஃப்ரூட்டி ஸ்மெல்லில் இருந்தது. இது வந்து அரௌண்ட் 200 rupees தான். சரி நான் இப்போ வேறு பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஓகேவா. ஐயோ சரி நான் அவரோடதை காமிச்சிடுறேன். நான் அவரோடது ரொம்ப டீட்டெயிலாக காட்ட மாட்டோம்ல, லைட்டாக. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாமி ஹில்ஃபிகர்லேருந்து இந்த ஷர்ட் வாங்கியிருந்தோம். எப்போவுமே அவர் வந்து ஆன்லைனில் வாங்கவே மாட்டார். நான் வந்து ஆன்லைனில் ஆஃபர் டைம்லலாம் கேட்பேன், ஆன்லைனில் வாங்கலாமா அப்படின்ட்டு. அவர் இல்லை நம்ம ஷாப்லேயே போய் வாங்கலாம், அந்த ஆத்தென்டிசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் அவர் 100% பிடிக்காது. ஸோ நம்ம ஸ்டோரில் போய் வாங்கினது இந்த 2 ஷர்ட் தான் வாங்கினோம். இது வந்து மேரேஜ்க்கு போடுறதுக்கு, நாங்களாம் கேரளா சாரி வேர் பண்ணுறோம். ஸோ அதனால் மேரேஜ்க்கு போடுறதுக்கு இது வந்து போடுவாங்க, எப்போ தெரியல, மேபி இது கூட போடுவாங்க, ரிசப்ஷனுக்கு கூட போடலாம், அழகாக இருக்கு. திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் டாமி ஹில்ஃபிகர். அண்ட் கேப்பில் இருந்து நிறைய வாங்கியிருந்தாங்க. கேப்பில் ரொம்ப டீட்டெயிலாக காட்டல, ஜஸ்ட் கலர்ஸ் மட்டும் காட்டுறேன். இல்லைன்னா மறுபடியும் நான் மடித்து வைக்கணும். அழகாக ஒரு ஒயின் கலரில் ஒரு டிஷர்ட், தென் க்ரீன் கலரில் ஒரு டிஷர்ட். இந்த ஷர்ட் வாங்கியிருந்தாங்க எல்லோ வித் எல்லோ தான், ஒரு மாதிரி பட்டர், அகெயின் பட்டர் எல்லோ. தென் இந்த கலரில் ஒரு டிஷர்ட், ஆஸ் யூஷுவல் பிளாக் கலரில் ஒரு டிஷர்ட், தெரியுதா, பிளாக் கலரில் ஒரு டிஷர்ட். அண்ட் திஸ் ஒன் இஸ் ரெட் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப். ஏண்டா யார் உன் ஃபோன் அவ அந்த எடுத்துட்டு போ. வீடியோ எடுக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணுறது தான் ஷனுவோட வேலை. சின்ன வயசுல இருந்துங்க, 2 வயசுல இருந்து இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓடுங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் முடிஞ்சிருச்சா? வேற ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன். எது? இன் யுவர் ட்ரீம்ஸ். இன் யோர் ட்ரீம்ஸ், ஓகே. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் ஒரு ஹார்ட்டின் போடுங்க, ரெட் ஹார்ட்டின். இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் வைக்கணும். கோவப்படாது கோவப்படாது. நீங்க ரைட் ஹேண்டடா?
6, 7, go to 7, you are 47. ஸோ அவரோடது நம்ம ஷர்ட்ஸ் பார்த்துட்டோமா. அடுத்து வந்து த எக்ஸ்பென்சிவ் ஒன் பர்கின் ஸ்டாக். ஆல்மோஸ்ட் 6 months ஒன்ஸ் வந்து அவங்களோட ஃபுட்வேர் சேஞ்ச் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஐ திங்க் 2-3 yearsஸாக ஹீ இஸ் யூஸிங் பர்கின் ஸ்டாக். இந்த டைம் சூஸ் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபேவரட் கலர். ஆக்சுவலாக இது இல்லை, இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். பட் இதுவுமே ஓரளவுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்க. எப்போவுமே வந்து ஒரு மாதிரி மெரூன், அப்புறம் பீச் கலர், ஆரஞ்சு அப்படி வாங்கியிருக்காங்க. ஸோ திஸ் டைம் ஹி பாட் திஸ். இது பார்க்குறக்கே அழகாக இருக்குல்ல கலர், இந்த லைட்டிங்கில் சூப்பராக இருக்கு. ஸோ இது அவரோடது. அவர் இது வரைக்கும் 4-5 பர்கின் ஸ்டாக் மாற்றிட்டாங்க. பட் என்னோடது நான் ஒன்று வாங்கினேன். ஐ திங்க் அகெயின் என்னோட பர்த்டே டைமோ ஆனிவர்சரி டைமோ வாங்கி கொடுத்தாங்க. அது இன்னும் நான் வேர் பண்ணல, மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ திஸ் ஒன் ஆக்சுவலாக ஃபீனிக்ஸில் அப்போ தான் பர்கின் ஸ்டாக் ஷோரூம் திறந்துருந்தாங்க. அங்கே போய் வாங்கினப்போ இந்த பேக் கொடுத்தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணதுனால இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுட்வேர் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஃபுட்வேரை முடிச்சு இல்லை அவருக்கு இன்னொரு ஷர்ட் இருக்கு. ஹி காட் திஸ் ஷர்ட். பிளாக் இல்லை, கைண்ட் ஆஃப் ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷர்ட். இது எம்என்எஸ்லேருந்து வாங்கினோம். அண்ட் திஸ் பேண்ட், இது வந்து நாங்கள் பேண்டலூன்ஸில் வாங்கியிருந்தோம். ஏற்கனவே ஒரு பேண்ட் வாங்கினேன் இல்லையா வெஸ்ட் சைட்லேருந்து, அதே மாதிரி லூஸ் பேண்ட் இது. பட் காட்டன் இல்லை, சம்திங் மிக்ஸ்டு காட்டன் மாதிரி இருக்குது. ஸோ இது பிங்க் கலரில், அது எல்லோ கலர், இது பிங்க் கலர். அது அவருக்கு வாங்கின ஃபுட்வேர். இப்போ வந்து எங்களுக்கு வாங்கினது பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரம் ஸ்கெச்சர்ஸ். இது வந்து டெய்லி வேர்க்கு வாங்கின மாதிரி. இது வந்து ஷனுக்காக. ஏற்கனவே அவள் வந்து எல்லோ கலர் வச்சுருந்தா, இப்போ பிங்க் கலர் வாங்கியிருக்காங்க. ஷனுக்கு இப்போவே என்னோட சைஸ்க்கு ஒன்று குட்டின்னு நினைக்கிறேன், அந்த அளவு வாங்குறாங்க. என்ன மாதிரி அவளுக்கு வந்து ஃபுட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து ஷனுக்காக. அண்ட் எனக்கு ஆல் டைம் மோச்சியில் நான் வந்து லாஸ்ட் ஒரு டைம் க்ராக்ஸில் அண்டு இதில் ஸ்கெச்சஸில் வந்து வாங்கினதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும். இப்போ வெட்டிங்குங்கிறதுனால அங்கெல்லாம் அது யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ பாட் ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து ஷானுக்காக. அகெயின் ஷானு வந்து இந்த பிளாக் கலர் ஹீல் மட்டும்தாங்க வேர் பண்ணுவா. கரெக்டாக தெரியுதா? இதுதான், இதே மாதிரி பிளாக் ஹீல் மட்டும்தான் வேர் பண்ணுவாங்க மேடம். வேறு கலரில் எடுத்துக்கோன்னு சொன்னால் அங்கே போய் அன்னைக்கு அவங்க அப்பா இதே இதில் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் க்ரீன் கலர்லாம் இருந்தது. பட் அவளுக்கு இதுதான் வேணும்னு அழுது அடம் பிடிச்சி வாங்கினா. இட் லுக்ஸ் குட், பட் கொஞ்சம் ஹீல்ஸ் இருக்குது. பட் பிளாக் ஹீல்ஸ் தான், அதனால் ஓகே. இது ஷனுக்காக. ஷனு 2 ஃபுட்வேர் வாங்கினால எனக்கு வந்து நான் இது மாதிரி ஃபேன்சியாக வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. பட் மேரேஜ் டைமுங்கிறதுனால வாங்கினேன். சரி, அழகாக இருக்கு. சிம்பிளானது தான். இது வந்து காஸ்ட் 2290. இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. எல்லாமே மேக்ஸிமம் 2000க்கு மேலே தான் இருக்குது. அழகாக இருக்குல்ல? வா, இட்ஸ் குட். ரொம்ப அழகாக இருக்குது. இது கை வச்சதுக்கப்புறம் நல்லா காலில் போடுறப்போ அழகாக இருக்கும். நல்லா ரெட் கலர் நெயில் பாலிஷ்லாம் போட்டு அழகாக இருக்கு. நெயில் பெயிண்ட். ஸோ இதெல்லாம் ஷூஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷோரூம்லேருந்து இன்னர்வேர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் முடி பாருங்க, பாதியில் முக்கால்வாசி போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் விஆர் மாலில் இது வச்சுருப்பாங்க, கரி சம்திங். அந்த துப்பட்டாக்குன்னே ஒரு ஸ்டால் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து பாத்வேல வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் இது வாங்கினது. வாக் பண்ணிட்டு போவோம்ல, ஷாப்லாம் கிடையாது.
அங்கே தான் வாங்கினோம். 2 துப்பட்டா வாங்கினேன். பிளாக் நெசசரி துப்பட்டா. ஸோ இது நல்லா லென்த்தாக இருந்தது, அதனால் வாங்கினேன். நம்மளுக்கு அங்கே கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும், அதனால ஐ பாட். நைஸ். ரொம்ப சிம்பிள் தான், பட் ஓகே வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த துப்பட்டா. இது ஏதோ ஒரு ஒர்க் சொன்னாங்க, எனக்கு நேம் மறந்துருச்சு. இந்த துப்பட்டா வாங்கினேன், நல்லாயிருக்கும். தெரியுதா? நல்லாயிருக்கு. ஃபுல்லாக அந்த த்ரெட் ஒர்க் வருது. இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலாக, பட் எனக்கு பிடிச்சிருந்தது. துப்பட்டா இவங்க கிட்டலாம் வாங்குறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வெரைட்டிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வேறு எங்கே வாங்குறதுன்னு தெரியல. பாண்டிச்சேரியில் இருக்கிறப்ப போத்தீஸில் வாங்குவேன், பட் இங்கே போத்தீஸ் வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஃபீனிக்ஸில் வாங்கியிருந்தேன் இது 2. இன்னொரு துப்பட்டா பார்த்தங்க, அது மொடால் சில்க். அது வாவ் சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக அது வாங்கணும். இதுவே கொஞ்சம் அதிகமானதுனால அது வாங்கலை. ஐ திங்க் அது 3500 rupees சொன்னாங்க. பட் நம்மளோட வார்ட்ரோபில் அது ஒரு துப்பட்டாவாச்சும் இருக்கணும். அது அவ்வளோ ஹெவியாக, அதோட லுக்கே நல்ல ப்ரீமியமாக சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ராம்ராஜில் பார்ப்போம். ராம்ராஜில் வந்து இந்த அவங்க நேம் மீனாட்சி சௌத்ரி. அவங்க வந்து அந்த துண்டு ஆடில் வந்தாங்கல்ல, அதுலேருந்து சனக்குட்டி வாங்கணும்னு சரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். மித்து டவல்ஸ், இந்த பேம்பூ டவல்ஸ் 2 வாங்கியிருந்தோம். ஒன்று இந்த பீச் கலர், அனதர் ஒன் இஸ் இது. நெக்ஸ்ட் ஒன் இது ராம்ராஜ் வாங்கினது. நெக்ஸ்ட் ஒன் சும்மா சிம்பிளாக இந்த காட்டன் டவல்ஸ் 2, க்ரீன் அண்ட் இது என்ன கலர், பர்பிள். இது 2 வாங்கினோம். அண்ட் ஒரு டவல் இதில் வாங்கினோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் ராம்ராஜில் டவல் வாங்குகிறோம். ஸோ நல்லா லாங்காக பார்த்து நல்லாயிருக்கு. இந்த மாடலில் 1 தான் வாங்கினோம். சரி 3மே வாங்கி யூஸ் பண்ணலாம், எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. ஸோ இதெல்லாம் இப்போது அடுத்த செட் எடுத்துகிட்டு வரேன். ஐ திங்க் மினிசோ சஸ்டுக்கு ட்ரெண்ட்ஸ் வந்து ஒரு இதாக போயிருந்தேன். அந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க 3499 சொல்லிட்டு. பட் நாங்கள் போன டைமில் பெருசாக கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. சஸ்டுக்கு இது அழகாக இருந்தது, அதனால இது வாங்கிட்டு வந்தோம். சஸ்டுக்குமே வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வளர்றாங்கல்ல, ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் மினிசோ போயிருந்தோம். பாட் ஃபியூ திங்ஸ். ஐ மாஸ்க், ஐ மாஸ்க் வாங்கியிருக்கு. அந்த ஹெட் பேண்ட்ஸ் அங்கே போனாலே கோம் வாங்காமல் வரமாட்டேன், ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கு. தென் சஸ்டுக்காக இந்த என்னது பேண்ட்ஸ், இதை பசங்க போட்டு எங்கேயாச்சும் தூக்கி போட்டுறாங்க, அதனால் அவங்களுக்கு வாங்கியிருக்கு. எனக்கு ஒரு பெரிய கேட்ச் கிளிப் வாங்கியிருக்கேன். இன்னொன்று அது இது கொஞ்சம் வேறு மாடலில். தென் ஷானுக்கு வந்து ஒரு பிளாக் ஸ்கூலுக்கு போட்டு போகிற மாதிரி. தென் இந்த டவல்ஸ் வாங்கியிருந்தேன் கிச்சனுக்கு வைப் பண்ணுறதுக்காக. சிம்பிள் அவ்வளோதான் வாங்கினேன், ரொம்ப பெரிய பர்ச்சேஸ்லாம் பண்ணலை. தென் ஐ பாட் ஃபியூ ஐட்டம்ஸ் ஃப்ரம் செஃபோரா. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த லனேஜ் வாட்டர் ஸ்லீப்பிங் மாஸ்க், இது வந்து ஷனு வாங்கியிருந்தா. அகெயின் நெக்ஸ்ட் ஒன் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லனேஜ்லேருந்து இந்த பர்பிள் லிப் பாம் இது வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் வாய்ஸ் கரன்னு இருந்தால் சாரி. இப்போ தான் ஒரு 7 o'clock தான் தூங்கி எழுந்துச்சேன். பயங்கர டயர்டு. 3 days ஷாப்பிங் போயிட்டு, ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகிறோமா, அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு டயர்டாயிருது. ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபார் ஷானு. அவள் தான் வாங்கியிருந்தா, நான் வாங்கலை. நான் வாங்கினது இந்த மேக்லேருந்து ஸ்ட்ரோப் க்ரீம் வாங்கியிருந்தேன். ப்ரான்ஸ் லைட்டா ஷேடா
எனக்கு இந்த மேக்கப் ஸ்டோரில் போய் மேக்கப் வாங்குறதே பிடிக்காதுங்க. நம்ம ஒன்று நினச்சி போவோம், அவங்க வேற ஒன்று கொடுத்துருவாங்க. நான் மேக்கப் அந்தளவுக்கு ஃபவுண்டேஷன் கன்சீலர்னு யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் தான். ஸோ அதுக்கு அந்தளவுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ஒன்றும் நல்லா இல்லை, நோ ஃப்ரேக்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது 3 செஃபோராலேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ ஷாப்பிங் இதெல்லாம் இப்போது மேரேஜ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் இங்கே வச்சிடலாம். இப்போது சஷ்டு குட்டிக்கு வாங்கினது பார்க்கலாம். அழகாக ப்ளூ கலரில் இது பிரிகட்டன் வைப்பில் பிரிகட்டன் அந்த வைப் அழகாக க்யூட்டாக பிரிகட்டன் அதோட வைப்பில் ஒரு ட்ரெஸ், காட்டன் ட்ரெஸ், ஒரு பேண்ட். இது என்னது? இது ஃபுல் சூட்டா? இதெல்லாம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே வாங்கினது, இப்போ வாங்கினதில்ல. வளர்ந்ததுக்கப்புறம் போடலான்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ ஓகே, ட்ராவலை போய் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஃபுல் சூட், நைட் சூட் மாதிரி. அண்ட் திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் பெஸ்ட் சைட். இது H&M. அழகு அந்த செரி மாதிரி இருக்குது. தென் ஷானுக்குட்டியோடது பார்த்தீங்கன்னா, இது வாங்கி நைட் சூட் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. பட் அப்போ வாங்குறப்பவே கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ ட்ராவல் அப்போ யூஸ் பண்ணலான்னு ரீசெண்டாக எங்கேயுமே ட்ராவல் பண்ணல. ஸோ இதெல்லாம் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரில் வாங்கினது. இந்த டைம் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் போனப்போ நாங்கள் விஆர் போயிருந்தோம் லாஸ்ட் பர்ச்சேசிங்க்கு. விஆர் போனப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே கிட்ஸ்க்கு அங்கே கலெக்ஷன் கிடையாது, ஒன்லி விமன் அண்ட் மென்னுக்கு மட்டும்தான். ஸோ அவளுக்கு எதுவுமே வாங்க முடியல. இந்த நைட் சூட்டு சரி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கணும், நைட் சூட். ஸோ திஸ் டூ அகெயின், திஸ் ஒன் இஸ் 11 to 12 years. அவளோட சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவுமே ரொம்ப முன்னாடி வாங்கினது. ஐ டோன்ட் நோ இப்போ நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு கூட தெரில, கரெக்டாக இருக்குமான்னு தெரில. கரெக்டாக இருக்கும், அப்போவே கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இது க்யூட்டாக இருக்குல்ல. ஷாப்பிங் ஹால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்பவே என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பேசி அந்த விஷயம் அப்படியே டைல்யூட் ஆகி ஷாப்பிங் ஹால் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட வெட்டிங் காஸ்டியூம் அண்ட் ரிசப்ஷனுக்கு நான் எடுத்த ட்ரெஸ், அதோட ஸ்டோரி, தென் நான் நெக்ஸ்ட் டே பேங்க்குக்கு போய் கோல்டு எடுத்துகிட்டு வரணும், அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.